ஸோ இன்னைக்கு vlog என்னன்னா day in my life vlog. So finally I'm doing my day in my life. ஸோ இதில் பெருசாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு இப்போ டியூட்டி இருக்குது. ஸோ டியூட்டிக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போகணும், இல்லாட்டி பசி எடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு சாப்பாடு, அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது என்ன காலி கப்பாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் டீ குடிச்சு முடிச்சிட்டேன். ஸோ விடணும், நான் வந்துட்டு ஒரு டீ பர்சன், நான் வந்து ஒரு டீ அடிக்ட். ஆமாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு காஃபி விட டீ தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிளம்புறோம். ஸ்கின் கேர் பற்றி கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக போடுற மாதிரி வெரி மைல்டு ஸ்கின் கேர் தான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு யூஸ்வலாக ஃபேஸ் வாஷ் மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். பட் இந்த யூஸ்வலாக போடுற ஐலைனர் இன்றைக்கி போடலை. பிகாஸ் எனக்கு வந்து லென்ஸ், நான் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு மைல்டாக இந்த ரைட் ஐ கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு வந்து என்னுடைய காண்டாக்ட் லென்ஸ் காலியே போச்சு. எங்கள் வீட்டில் கொரியர் போடுற வரைக்கும் நான் இங்கே இருக்கிறது தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே இருக்கிறது நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு அது இன்னொரு பிராண்ட் செட் ஆகலை. ஸோ அதுக்காக 2 நாள் நான் கண்ணாடி தான் போட்டாகணும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஸோ கண்ணாடியை போட்டாச்சு. நம்ம இந்த கண்ணு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம லென்ஸை போடலாம். ஸோ அடுத்த அளவில் லென்ஸ் போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ அவுட்ஃபிட் செக். இங்கே வந்து ஆக்சுவலி மூடி இருக்குது, ஸ்டில் ரொம்ப வந்து ரொம்ப வேக்குது. அதனால் நான் ஒரு போனி டெயில் போட்டிருக்கேன்னா அந்தளவுக்கு வேக்குது, அதுதான் ரீசன். அதுக்கப்புறம் ஒரு மைல்டான டிஷர்ட், அப்புறம் ஒரு செயின். இது ஒரு ஹாட் செயின், ஏன்னா ட்ரெஸ்ஸில் ஹாட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹாட்டின் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ரீயான கம்ஃபர்டபுளான ஒரு ஜீன்ஸ், அப்புறம் ஒரு ஷூஸ் போட்டிருக்கேன். ஸோ கூட ஒரு வாட்ச். ஸோ தட்ஸ் ஆல், we are ready to go. ஸோ என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். ஸோ நம்ம இப்போ நேராக போய் பஸ் எடுக்க போகிறோம். ஆக்சுவலி லைட்டாக தூரல் போடுது, ரொம்ப லைட்டாக தூரல் போடுது. பட் இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி வெயிலை விட இது ஃபார் பெட்டர். ஏன்னா வெயில் வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப வேக்கும். அட்லீஸ்ட் லைட்டாக தூரல் இருக்கிறதுனாலயாச்சு கொஞ்சம் சில்லுன்ட்டு ஜாலியாக இருக்குது. ஸோ வாங்க, நம்ம வந்து ஆக்சுவலி லேட்டு. நம்ம இன்றைக்கி ஓடி போய் ஃபஸ்ட்டு பஸ்ஸை பிடிப்போம். பஸ்ஸை பிடிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட அப்போ பேசுகிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், the attitude, the swag. ஸோ ஒரு வழியாக நம்ம ரவுண்ட்ஸை முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து எனக்கு எந்த சர்ஜரியும் கிடையாது. இன்றைக்கி வெறும் ரவுண்ட்ஸ் தான். சர்ஜரி ஏதாச்சும் இருந்தால் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பட் எனக்கு ரவுண்ட்ஸ் தான் இன்றைக்கி. ஸோ ரவுண்ட்ஸை முடிச்சுட்டுனா இப்போ எங்கே இருக்குன்னா டாக்டர்ஸ் ரூமில் இருக்கேன். இங்கே உட்காந்து நம்ம யூஸ்வலாக படிக்கலாம். ஸோ நம்ம டியூட்டி முடிச்சாச்சு. நம்ம டீச்சரும் சரி நீங்கள் போதும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வாங்க போகலாம். நம்ம இங்கே காடை வச்சுருக்கோம். என் பேக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு கியூட்டான பொம்மை. சரிடா, ப்ளஸ் ரெண்டு சைடும் ஒரே பொம்மை தான். இது எனக்கு பார்க்க பிடிச்சதுன்றதுனால நான் இதை வாங்கினேன். க்யூட்டாக இருக்குல்ல. அப்புறம் அவங்களே கொடுத்த ஒரு கிச்சன். அதுக்கப்புறம் இதில் நிறைய கிச்சன் குட்டி ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்தாங்க. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருடங்களாக இருக்கிறதுனால திருடிட்டாங்க என்கிட்ட. அதை நம்ம மீட்டு இந்த பேட்சை சேர்த்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபேவரட் பேக்.
ஸோ ஒரு வழியாக பஸ் ஏறி காடு தாண்டி மலை தாண்டி நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் நம்ம ரூமை ரீச் பண்ணிடலாம். ஃபைனலி ரூம் வந்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ரூம் க்ளீன் பண்ணணும், பாத்திரம் வளர்க்கணும், எங்கள் ஒரு பக்கெட்டில் துணி வேறு வச்சுருக்கோம், அதை வேறு போடணும். ஹெக்டிக் லைஃப். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து துணியை போட்டுட்டு பாத்திரம் விளக்கிட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம். இன்னும் என் ஃப்ரெண்டு வரல ரூம்மேட்டு. ஸோ வர்றதுக்குள்ளே கொஞ்சம் வேலையை நம்ம செஞ்சோன்னா அவ்வளோ வந்த உடனே அவங்களும் டேடாக தான் வருவாங்க. அவங்க இன்னொரு வேறு ஹாஸ்பிட்டல். ஸோ அவங்க வரத்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு வேலையை செஞ்சுட்டு அவங்க வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து சமைப்போம். நாங்கள் யூஸ்வலாக 2 பேரும் சேர்ந்து தான் சமைப்போம். ஸோ சேர்ந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். இதில் நாங்கள் 5th ஃப்ளோர்லேருந்து 1st ஃப்ளோருக்கு போய் தான் நாங்கள் துணியை போடணும் யூஸ்வலாகவே. ஸோ உங்கள் வீட்டிலலாம் வாஷிங் மிஷின் பக்கத்தில் இருக்குன்னா மஜா பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு யூஸ்வலாகவே துணி துவைச்சி கீழே எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு திருப்பி நாங்கள் அது வந்து மிஷின் சம்டைம்ஸ் இருக்காது. ஸோ அதனால் 2-3 முறை போயிட்டு வருவோம். போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் எடுக்குவோம். யூஸ்வலாக எங்களுக்கு லைக் கிளாத்ஸ் போடுறது கூட ஓகே, பட் ஹெவி க்ராசரிஸ் எடுக்கிறது அது மாதிரி இருக்கப்போ தான் பயங்கரமாக ஏன்டா 5th ஃப்ளோரில் ரூம் கொடுத்தாங்கன்ற மாதிரி செம காண்டாக இருக்கும். மற்ற டைம்லலாம் மேலே வியூ நல்லாயிருக்கும். அது ஒரு வியூக்காண்டி எல்லாம் ஒரு பிக்சர் வியூக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மூமெண்ட் தான். நேரம் எல்லா மிஷினும் ஃபுல்லியாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது ஆக்சுவலி 35 மினிட்ஸில் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக லேட் ஆகும். இங்கே லைட் போட்டு டிம்மாக தான் இருக்குது. ஆக்சுவலி 30 மினிட்ஸ் இருக்காங்க. ஸோ இது 3 மினிட்ஸில் இருக்குது. ஸோ மேபி நம்ம இது கிடைக்கலாம். பட் இதுவும் ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் கண்டினியூ அவர் குக்கிங். நம்ம இப்போ தானே அவ்வளோ பாத்திரம் வளர்க்க வச்சோம். அதை நீங்களே பார்த்தீங்க இல்லையா? சரி சமைக்கலான்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தாங்க சரி நைட்டு வந்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டு குக்கர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் ஷேர் பண்ணி தான் செய்வோம். சரி கழுவி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம வாழ்த்து அடி பிடிச்சி வச்சு தீச்சு வச்சுருக்கோம். ஸோ இதை கழுவிட்டு நம்ம செய்யறதுக்குள்ளே விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். மாஸ்க் வந்து வாய்க்கு தவிர எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் இங்கே வந்து க்ரௌட் அதிகமாக இல்லை, அதனால் அப்பப்போ கழட்டிடுறேன். ரொம்ப வேக்குது அதனால். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி கிரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ்வலாக 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து கிரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னுடைய கொரியர் ஒன்று எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு கிரவுண்டுக்கு போகிறோம். வாங்க. இந்த குட்டி பையன் ஒருத்தன் எல்லா இடத்துலையும் போயிட்டே இருப்பான். ஸோ இவனை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா அந்த குட்டி ரோபோட் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வேணால் என்னோடய வீடியோவை பாருங்கள். நான் வந்து அதை பற்றி போட்டிருக்கேன். அதை செக் அவுட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ லெட்ஸ் கோ. இப்போ ஸ்டேடியம்குள்ளே வந்துட்டோம். ஸோ
ஸோ இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மோஸ்ட்லி நிறைய சைனீஸ் இருப்பாங்க. இப்போது ஆக்சுவலி டைம் 6 o'clock தான் ஆகுது. ஸோ இன்னும் வரல. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 1 hour போச்சுன்னா இங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும். நடக்கிறதுக்கு கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் இங்கே நல்லா காமாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாம் இங்கே வருவாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை தேடலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட் இங்கே ஒருத்தவங்க வராங்க. யார் அது? ஹாய் சொல்லுங்க. ஹாய். சும்மா இப்போ ஒர்க் அவுட்டில் இருக்காங்க, ஓடிட்டுருக்காங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வெதர் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த வெதரை என்ஜாய் பண்ணிட்டு நான் வாக்கிங் முடிக்க போகிறேன். பேக் ரூம் வந்தாச்சு. வந்துட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சிச்சு. ஆக்சுவலி டயர்டாக இருந்ததுனால நான் லாக் பண்ணுறேன்றதே நான் மறந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, மன்னிச்சுக்கோங்க. நான் இன்னும் ப்ரொஃபஷ்னல் ஆகலை. எந்த கேனையாச்சும் டீ குடிப்பானான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் குடிப்போம். இது நல்லா இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆக்சுவலி இது குடிக்கக்கூடாது, தப்பு, இது தவறான செயல். ஆனால் நான் கொஞ்சம் ஏதாச்சும் பொரியல் இல்லாட்டி ஏதாச்சும் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குடிக்கணும். பட் இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நாங்கள் டேரெக்டாக டீக்கு வந்துட்டோம். சின்ஸ் ஐம் டீ அடிக்ட், அதனால் நாங்கள் நோ சொல்லலை. 2 பேரும் என் ரூம்மேட்டும் தான், நாங்கள் 2 பேரும் டீ அடிக்ட்ஸ் தான். ஸோ 2 times a day. இதோட நான் என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நாங்கள் எங்கள் ஒர்க் அவுட் முடிஞ்சது, நாங்கள் சமைச்சு டின்னரும் சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டு நான் இப்போ நேராக தூங்க போகிறேன். ஸோ குட் நைட் உங்களுக்கு. நான் மறுபடியும் நாளைக்கு கிளாஸ் போகணும். ஸோ அதுக்காக நான் சீக்கிரம் தூங்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வீடியோ என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு கமெண்ட் லைக் உங்களுக்கு பிடிச்சது என்ன கண்டென்ட் நான் மேக் பண்ணணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அது பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.